மலேசிய இந்தியன் காங்கிரஸ் கட்சியின் உதவித் தலைவர் பதவிக்கு 4 பேர் போட்டியிட களத்தில் இறங்கியுள்ளனர். மயக உதவித் தலைவர் பதவிக்கு 4 முறை போட்டி நிலவும் வேளையில் மத்திய செயலவைக்கு 45 பேர் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டது. மயகாவின் 2024-2027 ஆண்டுக்கான கட்சித் தேர்தல் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கட்சி துணைத் தலைவர், உதவித் தலைவர், மத்திய செயலவை உறுப்பினர்கள் உட்பட மாநில நிர்வாகத்திற்கான வேட்புமனு தாக்கல் இன்று கோலாலம்பூர் மயகா தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் கட்சியின் நடப்பு துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் போட்டியின்றி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்ட வேளையில் உதவித் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள டத்தோ டி மோகன், டத்தோ அசோஜன், டத்தோ முருகையா ஆகியோர் மீண்டும் போட்டியிடுகின்றனர். இதனைத் தொடர்ந்து கட்சியின் கல்விக்குழு தலைவர் பதவி வகித்த டத்தோ நெல்சன் இம்முறை உதவித் தலைவர் பதவிக்கு குறிவைத்துள்ளார். இதன் அடிப்படையில் மயகா உதவித் தலைவர் பதவிக்கு 4 முறை போட்டி நிலவுவதுடன் மயகா மத்திய செயலவை பதவிகளுக்கு மொத்தம் 45 பேர் போட்டியிடுகின்றனர். கிளாந்தான், கோலாலம்பூர், சபா, திரேங்கானு, கெடா ஆகிய மாநிலத்தை தவிர்த்து நெகிரி, செம்பிலான், பேராக், செலாங்கூர், பகாங், பெர்லிஸ், ஜோகூர், மலாக்கா, பனாங்கு ஆகிய மாநிலங்களில் 10 பொறுப்பாளர்கள் தேர்வின்றி கடுமையான போட்டி நிலவுகிறது என்று கட்சியின் தேசிய தலைவரும் தேர்தல் குழு தலைவருமான டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மேலும் குறிப்பிட்டார்.